தமிழ்நாட்டின் முதலமைச்சர். இவரை புரிந்து கொள்ள இவரின் கருத்தியலை புரிந்து கொள்ள வேண்டும். இவரின் கருத்தியல் திராவிட மாடல். இது எல்லாருக்கும் எல்லாம் என்ற இலக்கை அடைய எடுக்கிற சின்ன சின்ன படிகள். இது வெறும் நிகழ்வல்ல, ஒரு தொடர்ச்சி, ஒரு நடைமுறை, ஒரு பயணம். டிராவிடியன் மாடல் என்பது சமத்துவம் என்கிற கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது. நீ என்ன சொல்லி ஸ்கூலுக்குள்ள வரக்கூடாது, தெருவுக்குள்ள வரக்கூடாது, கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னியோ அத்தனையும் உடைச்சதுக்கு பேர் தான் திராவிடம். படிக்க வழி இல்லாமல் இருந்த என் தோழன், என் தம்பி, என் மகன் இன்று படிக்கிறான். ஆனால் இன்று நாம் வாழும் வாழ்க்கை இன்னும் நேற்று இருந்ததை விட சிறப்பாக இருக்கிறது. அதுதான் இப்போ எல்லா சமூகமும் படிக்க முடியும், எல்லாருக்குமான கல்வி வாய்ப்பு இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி கல்வி கட்டமைப்பும் இருக்கும். அந்த சூழலை உருவாக்கி இருக்கிறோம்ல, இதுதான் எல்லாருக்கும் எல்லாம். அனைத்து பாகுபாடுகளையும் கலைந்து எல்லா தரப்பு மக்களும் சமமான வாய்ப்புகளை பெறவும் வளர்ச்சியை பெறவும் இந்த அரசு திராவிட முன்மாதிரி அரசு என்று பிரகடனம் செய்திருக்கிறார். பெனிஃபிட்டான ஒரு டேர்மா மட்டும் இல்லாம கருத்தியல் ரீதியான ஒரு சொல் இது. அந்த சொல்லை நாங்கெல்லாம் இன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம், திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம்னா அதுக்கான கட்ஸ் சிஎம் கிட்ட இருந்து வருது. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.